ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் மட்டன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போது இந்த மட்டன் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட எலும்புகளே இல்லாத போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். இது கிரேவி செய்ய நல்லா இருக்கும். இப்போது மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 6லிருந்து 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் போடாமல் வேக வைக்கிறதா இருந்தால் 20லிருந்து 30 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 காய்ந்த மிளகாய், 1 பச்சை மிளகாய் இது போல் 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிளகாய் வெடிக்காது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. நல்லா சிவக்க வறுபட்டு வந்ததும் ஒரு பத்தை இஞ்சி நல்லா தோல் சீவி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்த அதே அளவுக்கு ஒரு 15லிருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு 30லிருந்து 40 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது போல் உப்பு சேர்க்கறதால தக்காளி நல்லா வதங்கி வர உதவியாக இருக்கும். இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதை இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா முழுவதுமாக ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு நல்லா இது போல் மிக்சியில் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 ஏலக்காய், 3 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த விழுதுகளை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குங்க, போதுமானது. இந்த மட்டன் கிரேவியை இது போல் அரைச்சும் செய்யலாம், இல்லைன்னா டைரெக்டாக வெங்காயம் தக்காளியை வதக்கியும் செய்யலாம். நம்ம இது போல் மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு கிரேவி செய்தோன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது நல்ல எண்ணெய் பெரிய வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கலராக வரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்ல மணமாக வர மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சுருக்க மட்டனை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியே போதும். நம்ம கிரேவிக்கு மசாலா விழுது அரைச்சோம்ல, அந்த மிக்சி ஜாரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். இதில் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 7லிருந்து 8 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க எடையடைய கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு கிரேவி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நான் கொஞ்சம் கிரேவியை ட்ரையாக செய்திருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு பிசைந்து சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது கடைசியாக பொடியாக நறுக்குன்னு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. புதினா சும்மா ஒரு 4 தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பாரதி ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.